நம்முடைய தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். காலை வேளையிலும் வாசித்து நாம் தியானிக்க தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி, ஏற்கனவே நாம் வாசித்த பழைய ஏற்பாட்டின் பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 66ஆம் அதிகாரம் 18 தொடங்கி 23 வரை உள்ள வசனங்களை நாம் மறுபடியும் வாசித்து தியானிப்போம். அவர்கள் செய்கைகளும் அவர்கள் எண்ணங்களும் எனக்கு தெரியும். சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் நான் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். அவர்கள் நடுவில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். தர்ஷீரியர், வில்வீரரான போல், லூத் என்பவர்கள் தூபால், யாவான் என்பவர்களாகிய புறஜாதியாரிடத்துக்கும் என் பேரை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருந்த தூர தீவுகளுக்கும் அவர்களில் தப்பி மீந்தவர்களை அனுப்புவேன். அவர்களின் மகிமையை புறஜாதிகளுக்குள் அறிவிப்பார்கள். இஸ்ரவேலர் சுத்தமான பாத்திரத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு காணிக்கை கொண்டு வருவது போலவே குதிரைகள் மேலும் ரதங்கள் மேலும் பல்லக்குகள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் புறஜாதியார் உங்கள் சகோதரரை எல்லாம் ஏற்றி சகல ஜாதிகளிடத்திலும் இருந்தும் எருசலேமில் உள்ள என் பரிசுத்த பர்வதத்துக்கு அவர்களை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களில் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்தெடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உண்டாக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் என் சந்நிதியில் நிலைத்திருப்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிலை நிற்கும். கர்த்தர் அருளிய வாக்கு இதுவே. அமாவாசை தோறும் ஓய்வு நாள் தோறும் மானிடர் யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்ள வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் என்பதுவே. செபிப்போம். கிருபை உள்ள கடவுளே, சகல இனத்தவருக்கும் மகிமையின் பிரசன்னத்தினால் தந்தையாக காட்சி கொடுத்து வாழ்வு கொடுத்து பிள்ளைகள் என்கின்ற அந்தஸ்தை கொடுத்து நிலைத்த வாழ்க்கைக்குள் வழியெடுத்துக் கொண்டிருக்கிறவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உம்முடைய திருமைந்தன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நீர் பாராட்டின இந்த நித்திய வாழ்வின் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எசையா தீர்க்கதரிசி வழியாய் இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் மறுமலர்ச்சியின் வார்த்தைகளை தந்தீர். இந்த வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது தியானிக்க காத்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் வந்து பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான உடன் விசுவாசிகளே, இந்த செய்தியை யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிறவங்க அனைவரையும் கூட இந்த காலை வேளையில மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பானவர்களே, எசேயா தீர்க்கதரிசியின் காலங்களை குறித்து நாம் அதிகமாக அறிந்திருக்கிறோம். 66 புத்தகங்களை அடங்கிய ஒரு புத்தகம் அது. 3 பகுதிகளாக அது பிரிக்கப்பட்டிருந்தது என்று நமக்கு தெரியும். எசேயா 66 6ஆம் அதிகாரம் 3வது பிரிவினுடைய கடைசி காலகட்டம். எசேயா தீர்க்கன் இஸ்ரவேல் மக்களுடைய மறுவாழ்வை குறித்து அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு உபதேசமாய் இந்த செய்தி அடங்கியிருக்கிறது. அதாவது யூத மக்கள் பாபிலோன் சிறையிருப்புக்கு சென்ற பிறகு நெபுகாத் நேச்சார் என்கின்ற அரசனுடைய காலத்தில் அவர்கள் அடிமையாக வாழ்ந்த நாட்களை விடுத்து புறஜாதியான ஒரு அரசன் சைரஸ் என்கின்ற கோரஸ் என்கின்ற அரசன் வழியாக அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். அந்த விடுதலைக்கு பிறகு அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வருகிற பொழுது கடவுள் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து அனுப்புகிறார். மற்ற மக்களைப் போல் அல்ல, நீங்கள் என் சொந்த ஜனம், ஆனால் இந்த ஜனத்தை விடுதலையாக்கி கொண்டு வருகிற பொழுது
இந்த ஜனத்தினுடைய விடுதலையை பார்த்து பிற மக்களும் கடவுள் யார், கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய மகிமை எப்படிப்பட்டது, அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து அனைவரும் கடவுளை தொழுது கொள்ள கூடுவார்கள் என்ற ஒரு செய்தியை எசையா வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டினுடைய சுவிசேஷகன் என்று அழைக்கப்படுகிற எசையா யெகோவா மீட்பு, யெகோவா ரட்சிப்பு என்ற பெயரை உடைய இந்த எசையா இறுதி நாட்களில் எருசலேம் கட்டப்படும் அல்லது எருசலேம் ஆலயம் அது புதுப்பிக்கப்படும், மேசியா சீயோனில் வந்து அரசாடுவார், கடவுளுடைய ஜனம் நியாயத்திற்கப்படும் என்ற ஒரு வெளிப்படுதலை அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் அவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, இந்த யூத மக்கள் இறைவன் நம்மை மட்டும்தான் இந்த உலகத்திலே சொந்த ஜனமாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்மை தவிர வேற யாரும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் இல்லை. இந்த ஊரும் நமது, இந்த ஆலயம் நமது, இந்த ஆளுகை நமது. எனவே இதற்குள் வேறு யாரையும் நாம் இணைத்துக் கொள்ளக்கூடாது. அது மட்டுமல்ல, தாங்கள் தான் கடவுளால் தெரிந்தெடுத்து அழைக்கப்பட்ட மக்கள் என்கின்ற ஒரு மமதை, கர்வம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அந்த சூழ்நிலையில தான் ஒரு அதிர்ச்சியான செய்தியை எசையா வழியாக கடவுள் அவர்களுக்கு தருகிறார். அது என்ன செய்தி? கடவுள் மற்றவர்களை கொண்டு, புறஜாதியாரை கொண்டு தம்முடைய மாட்சியை விளங்க பண்ணுவார். அப்போ அவர்கள் என்னென்னு யோசிப்பார்கள், அப்போ நாம கடவுளுக்கு மாட்சி செலுத்தலையா, கடவுளை நாம மகிமை செலுத்தலையா என்றால் நிச்சயமாக அவர்கள் கடவுளை மறந்து போயிருந்தனர் என்பதுதான் செய்தி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடவுள் மற்றவர்களை கொண்டு, பிற இனத்தை சேர்ந்தவர்கள், பிற மொழியை சேர்ந்தவர்கள், பிற நாடுகளை சேர்ந்தவர்கள், கடவுளை அறியாத ஜனங்களை கொண்டு கடவுளுடைய மகிமையை இந்த உலகறிய செய்ய போகிற ஒரு அற்புதமான வாக்குறுதியை ஏசாயா வழியாக கொடுக்கிறார். அதோட சிறப்பு என்ன தெரியுமா? எந்த ஆசாரியர் அல்லது லேவியர் 12 கோத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட இவர்கள் தான் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும், ஆலய பணிகளை செய்ய வேண்டும், அவர்கள் மட்டும்தான் ஆராதனை செய்ய வேண்டும். ஒரு காலத்துல நம்முடைய தேசத்துல பார்ப்பனியர்கள் மட்டும்தான் இறைவனை வழிபட வேண்டும், அந்த சன்னதிக்குள் செல்ல வேண்டும், அந்த கருவறைக்குள் செய்து பூஜை செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் இருந்த காலம் மாறி இன்றைக்கு இருக்கிற அரசாங்கங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். இது இப்பொழுது நடைபெறுகிற ஒன்று. ஆனால் இறைவன் இஸ்ரவேல் மக்களை பாபிலோனிலிருந்து விடுதலையாக்கின நேரத்திலேயே அனைத்து மதத்தினரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். எந்த பைபிளை தான் படிச்சு கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு யோசனை நமக்குள்ள வருகிறது. அந்த புற இனத்திலே இருந்து வருகிற மக்களை, அவர்கள் இவர்தான் கடவுள் என்று அறிந்து கொள்ளுகிற அந்த மக்களை சிலரை ஆசாரியராகவும் சிலரை லேவியராகவும் நான் நியமிப்பேன், அவர்கள் வந்து என்னை தொழுது கொள்வார்கள் என்ற ஒரு செய்தியை அவர்களுக்கு சொல்லுகிறார். இது எப்ப நடக்கும்? இறுதி நாள் ஒன்று இருக்கிறது. அந்த இறுதி நாளிலே எல்லாம் நடக்கும். ஒரு நாள் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் நான் கூட்டி சேர்க்கும் காலம் வரும் என்று சொல்லுகிறார். பிரிச்சவரே இவர் தான். யாரு? இவர் தான் பிரிச்சார். அவங்க ஒரே பாஷை தான் பேசிட்டு இருந்தாங்க. பாபேல் கோபுரம் கட்டப்படுகிற பொழுது அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், பல பாஷைக்காரர்களாய் பிரிந்தார்கள். ஆனால் மீண்டும் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? நீ நல்லா யோசித்து பாருங்க. இப்ப நீங்க ஒரே மொழி பேசுறவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க. நான் அதே மொழியில பேசுறதுனால உங்களுக்கு ஈஸியா புரிகிறது. ஆனால் பாராளுமன்றத்துல, இந்திய பாராளுமன்றத்துல இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களை உள்ளடக்கிய அங்க
பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவர்கள் பல்வேறு மொழிகளை பேசுகிறவர்கள், பல்வேறு இனத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் அமர்ந்து அவர் ஒருவர் இந்தியில பேசுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு இந்தி தெரியாது போடா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதை நாம் கேட்டுதான் ஆக வேண்டும். அப்ப இந்தி எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிந்த மொழி என்ன? தமிழ். அதனால் அங்கே என்ன செய்கிறார்கள்? அதை மொழிபெயர்த்து எனக்கு உடனடியாக கொடுக்கிறார்கள். அதை நான் இந்த ஹெட்போன் போட்டுருந்தான்னா அவங்க ஹிந்தி பேசினா அது என்ன பேசுறாங்கன்னு தமிழ்ல எனக்கு சொல்லும். அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள், எனக்கு ஆங்கிலம் தெரியாது. அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறது எனக்கு தமிழ் மொழியில எனக்கு தெரியும். தமிழ் மொழியில பேசுகிறார்கள் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள். மற்றவர்கள் இந்தி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த ஹெட்போன் போட்டாங்கன்னா அதை மொழிபெயர்த்து அவர்களுக்கு இந்தியிலே கொடுக்கும். அப்போ அனைத்து மக்களும் ஒரு இடத்துல கூடி ஒரே கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதை போல இறைவனுடைய இறுதி நாளில் அனைத்து மக்களும் மொழி, இனம், பாஷை, கலாச்சாரம் அப்படி இல்லை, எல்லாரும் ஓர் இனத்தவராய், எல்லாரும் ஓர் உறவாய் ஒரு இடத்துல கடவுளால் சேர்க்கப்பட போகிறார்கள். அது எப்ப நடக்கும்? கிறிஸ்துவின் தலைமையில, இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகையில, மீட்பர் மேசியா என்று சொல்லக்கூடிய அவருடைய வருகையில இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கடவுள் கொண்டு வர போகிறார். நம்புகிறவர்களுக்கு அது சந்தோஷமாயும் ஆசீர்வாதமாயும், நம்பாதவர்களுக்கு அது அழிவும் மரணமுமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அந்த கடவுளுடைய நாளில் ஒரு பயங்கரமான செய்திகள் நடக்கும். அந்த நாட்களிலே என்னெல்லாம் நடக்கும் என்பதை பற்றி வேத வல்லுநர்கள் நமக்கு முன்குறித்து சொல்லி இருக்கிறார்கள். இங்கே கடவுள் யெகோவாவுடைய நாளில் அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை இறங்கி பூமியில வரும். நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அநீதிமான்கள், அநியாயம் செய்கிறவர்கள், சத்துருக்கள் அவர்கள் நிர்மூலமாக்கப்பட்டு நல்லவர்கள் அவருடைய நித்திய ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவார்கள். மத்திய 25 சொல்லுகிறதை போல வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் அவர் பிரிப்பார். அன்பானவர்களே, இறைவன் கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அத்துணை நன்மையான காரியங்களையும் அவர் செய்வார். தீமையான அநீதியான இந்த நிகழ்கால உலகம் அழிந்து போகும். ஆனால் நித்தியமாய் அழியாத ஒரு உண்மையான உலகம் இறைவனால் ஏற்படுத்தப்பட்டு அந்த யுகத்தில மீட்பு இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதையெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல மிக அழகாக சொல்லுகிறார். இதுக்கு முந்தின அதிகாரத்திலே சொல்றாரு பாருங்க, 65ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லும்போது 17 இருந்து 25 வரையிலும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த காலம் எப்படி இருக்கும் என்று சொல்றாரு. புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கிறேன், முந்தினவை இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதில் தோன்றுவதும் இல்லை. முந்தினவைகள் என்ன? முந்தினது என்ன? ஆதாம் முதல் கொண்டு செய்த பாவங்கள், மீறுதல்கள், கடவுளுக்கு எதிரான செயல்கள், இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படுமா? மறக்கடிக்கப்படும். அது இனி நினைக்கப்படுவதில்லை. யார் அதை நினைக்கிறது இல்லை? கடவுள் நினைக்க போவதில்லை. காரணம் என்ன? நம்மை மன்னித்து கிறிஸ்து இயேசு வழியாய் அவர் நம்மை மீட்டுக் கொள்ளப் போகிறார். அப்போ பாவம் இல்லாத ஒரு உலகம், அக்கிரமம் இல்லாத ஒரு உலகத்தை அவர் இந்த உலகத்திலே படைக்கிற பொழுது நீங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள் என்று சொல்லுகிறார். அங்க அழுகை இல்லை, பற்கடிப்பு இல்லை, துன்பம் இல்லை, வேதனை இல்லை, தண்டனை கூட இல்லை. அங்க எப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்குன்னு சொல்றாரு 25வது வசனத்துல, எஸ்ஐ 65:25, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். ஓனான் ஆட்டுக்குட்டி, இது நடக்குமா? அது வாய்ப்பில்லை ராஜா. ஆனா கடவுளுடைய காலத்துல, கடவுளுடைய புதிய யுகத்துல
இது நடக்கும் என்று சொல்லுகிறார். சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும். ஆனா நம்ம பழைய பழமொழி என்ன? புலி பசித்தாலும் உள்ள தின்னாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சிங்கம் அது வைக்கோலை தின்னும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபுல் வெஜிடேரியன், நோ நான் வெஜிடேரியன், எல்லாம் வெஜிடேரியன் தான். அப்படித்தானே? எதுவுமே இல்லைங்க அங்க சாப்பிட்றதுக்கு. அங்க என்ன இருக்கு? வெளிப்படுத்தும் விஷயத்தின் ஆசிரியர் என்ன சொல்றாரு? அங்க பசியும் இல்லை, தாகம் இல்லை, வெயில் இல்லை, உஷ்ணம் இல்லை, அங்க கொள்வினி இல்லை, கொடுப்பினி இல்லை, அங்க எல்லாமே ஒன்றுதான். அங்கே ஜீவ நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலே ஜீவ நதியாய் ஜீவ அப்பமாய் விளங்கி கொண்டிருக்கிற சர்வலோக அதிபதியாக கடவுளுடைய வலது பாசத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த போஷிப்பு, பாதுகாப்பு, வழிநடத்துதல், சந்தோஷம், சமாதானம், அமைதி, கடவுளை துதிக்கிற துதி ஓசை மட்டும்தான் அங்க ஒழித்து கொண்டே, வேற எதுவுமே அங்க ஒழிக்காது. நீங்க கன்னியாகுமரிக்கு போயிருப்பீங்களான்னு நினைக்கிறேன். நாங்க வேளாங்கண்ணியை தாண்டதில்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கன்னியாகுமரியில ஒரு விவேகானந்தர் பாறை கடலுக்கு நடுவில் இருக்கு. அது உள்ள போகும்போது தியான மண்டபம்னு ஒன்று இருக்கும். அந்த தியான மண்டபத்துக்கு உள்ள போனா இருட்டா இருக்கும், வெளிச்சம் இருக்காது, அமைதியா அது உள்ள இருக்கும். அங்க ஒரு சின்ன சவுண்ட் மட்டும் வந்துட்டே இருக்கும். அது என்ன சவுண்டு? ஒரு பித்தளை சொம்ப ஒரு சத்தம் போட்டு ஒரு சத்தம் வரும் இல்லையா? அந்த சத்தம் என்ன? அது ஓ ஓ ஓ. நம்ம ஊர்ல உடம்பு சரியில்லாது பார்த்துன்னு மொழிங்கிறாங்க, அந்த மாதிரி இல்லை. அந்த சத்தம் கடவுளை ஓங்காரமிட்டு அழைக்கின்ற ஒரு சத்தம். அது கடவுளை தொழுது கொள்வதற்கு அமைதியான முறையிலே வழிபடுகிற ஒரு சத்தம். அது அந்த ஒளி என்ற ஒரு சத்தம் வரும்போது உள்ளத்துல ஒரு அமைதி இருக்கு. அது உள்ள நீங்க போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இயேசுவை கும்பிடுங்க. அமைதியா, எந்த சத்தமும் அங்க இருக்காது. எந்த சுத்தி நீங்க யாரும் பார்க்கவும் முடியாது. உங்க பக்கத்துல உட்காந்துக்கிற ஆள் உங்களுக்கு தெரியாது. அது கருப்பா சிவப்பா ஆனா பெண்ணான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஒன்று மட்டும்தான் தெரியும். என்ன? எதிரில் இருக்கிற ஒரு விளக்கு ஒளி. அந்த விளக்கு ஒளியினுடைய அந்த வெளிச்சத்தை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். அந்த வெளிச்சத்துல நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இறைவனுடைய மகிமையை நீங்கள் காண முடியும் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிற 50வது சங்கீதத்துல இறைவனுடைய மகிமை எப்படிப்பட்டது? அது பட்சிக்கிற அக்னியை போன்றது. இந்த பட்சிக்கிற அக்னியுடைய அனுபவத்தை தான் அங்கே மோசே சீனாய் மலையிலே காண்கிறார். இறைவா உம்மை பார்க்க வேண்டும் என்று சொன்ன போது, நீ என்னை பார்க்க முடியாது, உன்னால தாங்க மாட்டேன், நீ தாங்க மாட்டேன். ஆண்டவருடைய வெளிச்சத்தை பின்பகுதியை பார்த்த போது, அவர் கடந்து போவதை பார்க்கும் போது, ஐயோ நான் செத்து போனேன் என்று அவன் கதறி அழுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், இங்கே இறைவன் தன்னுடைய கடைசி காலங்களிலே புதிய வானம் புதிய பூமியிலே முந்தினவர்கள் எல்லாம் மறக்கப்பட்டு ஒரு புதிய ஆசீர்வாதமான வாழ்க்கையை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய மகிமையை காண்கின்றவர்கள், இறைவனுடைய மகிமை உள்ள அந்த வாழ்க்கையில அவர்கள் இறைவனோடு இணைந்து காணப்படுவார்கள். 19ஆம் சங்கீதத்தில் முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது இறைவனுடைய மகிமையை பற்றி பேசுகிறார். வானங்கள் இறைவனுடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துகிறது. நான் பார்க்கிற இந்த வானம், நான் தினந்தோறும் வீட்டுக்கு வெளியே ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்து பக்கத்துல நான் ஷேவ் பண்ணுவேன். காலையில ஒரு 8:30 9 மணிக்குள்ள நான் ஷேவ் பண்ணும்போது இப்படிதானே பார்ப்பேன். இப்படி நான் பார்க்கும்போது ஒரு ஜெட் விமானம் இப்படி போகும். அது போகும்போது நிறைய புகையை கக்கி போகும். அப்படியே அந்த புகை மட்டும்தான் இருக்கும், அந்த ஜெட் விமானம் இருக்காது. அது அது இப்படின்ற நேரத்தில் பறந்துடும், வேகமாக போயிடும். அது திரும்ப எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா நாங்கள் இருக்க மாட்டோம். அதுக்கு பிறகு
அது போகும். அது என்ன அப்படின்னு நான் பல நேரத்தில் யோசித்து பார்க்கும்போது, அது ஒரு பயிற்சி விமானம். அது ஒரு பயிற்சிக்காக அது ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் 9 மணி அப்படி கிராஸ் ஆகுது, நம்ம வீட்டுக்கு இப்படி பார்த்தோம்னா அது இப்படி கிராஸ் ஆகும். அப்போ நான் வானத்தை பார்க்கும்போது இறைவனுடைய மகிமை எப்படிப்பட்டதா இருக்கிறது. இந்த வானத்தை அளந்து பார்க்கிற சக்தியை கடவுள் தம்முடைய மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்னா, உலகத்திலே மிகச்சிறந்த வானியல் வல்லுநர்கள் யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான். ஏனென்றால் எப்படி கடவுள் மகிமையை இந்த உலகம் பிரஸ்தாபப்படுத்துகிறதோ அதை போல கடவுள் தம்முடைய மக்களுக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்னுடைய மகிமையை உலகெங்கிலும் பிரஸ்தாபப்படுத்துங்கள். பிரஸ்தாபப்படுத்துகிறது மட்டுமல்ல, இந்த மகிமையை பெற்றுக்கொண்ட புறஜாதி மக்கள் சகல இனத்தின் மக்களையும் என்னிடத்துல நீங்கள் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அது உதாரணமா ஒண்ணு சொல்றாரு. அந்த காலத்துல எருசலேம் தேவாலயத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வருவார்கள்னா, குதிரை, ரதங்கள், பல்லக்குகள், கோவேறு கழுதைகள், இதன் மேல கொண்டு வருவாங்க. எதை நல்லா யோசித்து பாருங்க. குதிரைகள், பல்லக்குகள், கோவேறு கழுதைகள். அப்ப என்ன என்ன எவ்வளவு பெருசு கொண்டு வந்திருப்பாங்க கடவுளுக்கு. என்னெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க? பணம் கொண்டு வந்திருப்பார்கள், பொருட்களை கொண்டு வந்திருப்பார்கள். ஒரு காலத்தில் நம்முடைய ஆலயங்களில் அப்படித்தானே இருந்தது. முதல் அறுவடை வேர்க்கடலை 2 மர்க்கா, கேழ்வரகு 5 மர்க்கா, இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா கிராம சபைகள்ல. இன்னைக்கும் அது நடக்குது. அபிகிரிப்பட்டன்னு ஒரு கிராமத்துல நான் கடந்த காலத்துல இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, வேர்க்கடலையே பறிச்சா கொண்டு வந்து ஏலம் விடுன்னு சொல்லுவாங்க. அது கொண்டு வர்ற அந்த அம்மா சொல்லுவோம், அது ஏலத்துக்கு இல்லையா, அது ஐயர்குத்தன்பு. தேங்காய், இளநீர், புளி, மரத்தில் விளையிற புளி, முதல் கனி எல்லாம் வந்து கொண்டாந்து ஆசாரியர் கொடுத்துருங்க, அது ஏலத்துக்கு இல்லை. இங்க கூட சில நேரத்தில் அப்படிதான் ஏலம் யாரு அதை உடுப்பாது, ஐயர்கட்டு கொடுத்தான்னு போயிடுப்பாது, போய் ஏலம் விடுங்க. இறைவனுக்கு கொண்டு வருகிற பொருட்கள், இறைவனுக்கு கொண்டு வருகிற காணிக்கைகள். அப்ப போன வாரம் ஒரு வசனத்தின் வார்த்தைகள் நமக்கு வந்தது. கடவுள் யாருக்கு சொந்தமானவர் என்ற ஒரு செய்தியை படிக்கும் போது, அவர் அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, அவர் தூரத்தில் இருக்கிறவருக்கும் கடவுள். அப்ப அந்த தூரத்தில் இருக்கிறவர்களையும் கடவுள் தம்முடைய ஆலயத்திற்கு அவர் கொண்டு வருகிறார். கொண்டு வருகிற பொழுது அவர்கள் எதை கொண்டு வருவார்கள்? பொருட்களை அல்ல, பொன்னை அல்ல, பணத்தை அல்ல, மிருகங்களை அல்ல, பறவைகளை அல்ல. யாரை கொண்டு வராங்களா? ஆட்களை கொண்டு வராங்க. காணிக்கை யாரை கொண்டு வராங்க? ஆட்களை கொண்டு வருகிறார்கள். அந்த ஆட்கள் யாரு? இவரே சர்வ லோகாதிபதி, இவரே ரட்சகர், இவரே நியாயாதிபதி, இவரே நமக்கு புதிய வாழ்க்கை தரப்போகிறவர், நம்மை மீட்கிறவர், நம்மை பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை கொண்டு வருகிறவர் இவர்தான். அதனால அவரை நாம தொழுது கொள்ளணும். இதை யார் சொல்லுவார்? மீட்கப்பட்டவர்கள் போய் சொல்லுவார். அவர்கள் இந்த காணிக்கைகளை அவர்கள் கொண்டு வருவதை போல இந்த ஆட்களை கொண்டு வருவார்கள். நாம் என்ன செய்யறோம்? இந்த கோயிலுக்கு வந்தா நீ ரொம்ப தொந்தரவு பண்ற, நீ வீட்டுல ஏறு, நாங்க மட்டும் கோயிலுக்கு போயிடுவோம். யாரை வீட்டுல விட்டு வந்துடுறோம்? பிள்ளைகளை விட்டு வந்துடுறோம். இல்லம்மா உன் வயசாயிடுச்சு, இல்லம்மா நான் கூட கோயிலுக்கு வரமா. ஆனா வேணா வேணாம், என்னத்துக்கு வர, நீ இங்கே உக்காரு. ஆலயத்துக்கு வருகிறவர்கள் கூட நம்ம என்ன செய்யறதில்ல, வேணா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஆனா கடவுள் இந்த மகிமைக்குள், இந்த விடுதலையின் வாழ்க்கைக்குள் சகல இனத்தவரையும் கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். இது இயேசு கிறிஸ்துவின் வழியாக நடக்கும். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை அண்டு சேருகிறவர்களுக்கு எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் சொல்லுகிறார், அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட மக்கள் அவரிடத்திலே அண்டி சேருகிற பொழுது சகல ஆறுதலும், சகல மீட்பும், சகல சேர்ப்பும்,
புதிய வாழ்க்கையினுடைய அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. இப்படி மீட்கப்பட்ட அனைவரும் அவர்கள் ஒன்றிணைந்து ஆண்டுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த போகிறார்கள். அதே நேரத்தில் தீயவர்களும் அக்கிரமக்காரர்களும் தண்டிக்கப்படுவார்கள். தண்டிக்கப்படுவார்கள்னா நம்ம பயந்துடக்கூடாது. ஐயோ, கடவுள் நம்மளை தண்டிச்சிருவாரு. அங்கதான் சொன்னாரு எபிரேயர் ஆசிரியர், தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறதை போல அவர் சிக்ஷிப்பார். தகப்பன் பிள்ளை அடிக்கிறது இல்லையா, அது போல நம்ம தட்டுவார், அடிப்பார். ஆனால் நாம் என்ன செய்யணும்? அதை உணர்ந்து அவரிடத்துல திரும்ப வேண்டும். பாபிலோனிலிருந்து சிறைப்பட்டு திரும்பின மக்கள் ஒரு மமதியான வாழ்க்கையில் இருந்த போது சொல்றாரு கடவுள், இல்ல நீங்க இல்ல, புறஜாதி. எலியாவிடத்துல சொன்ன வார்த்தை தான். இந்த எசபேல் ராணிக்கு பயந்து ஓடின போது எங்க போயினுங்கிற, ஐயா தீர்க்கதரிசிகளெல்லாம் கொண்டு போயிட்டாங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். அவர் சொல்றாரு, பாகால்களுக்கு முன்னால முழங்கால் படி எழுதாத எத்தனை பேரை வச்சுக்கிறேன், நான் 7000 பேரை வச்சுக்கிறேன், நீ ஒரு ஆளு நினைச்சுன்னுக்கிற. இல்ல, நான் நினைச்சுன்னுக்கிறேன், நான் தான் கிறிஸ்தவன், நான் தான் பஜனை எடுக்கிறேன், நான் தான் காணிக்கு போறேன், நான் தான் கோயில் நடத்துறேன், நான் தான் பிரசவம் பண்றேன், நான் தான் ராபை நோடுகிற பாவ மன்னிப்பு அறிவிக்கிறேன். எனக்கு முன்னால போய் அக்பர் பாஷா நிக்கிறாரு கியூல, எனக்கு முன்னால ஐயப்பன்ற ஒருத்தர் போய் நிக்கிறாரு பரலோகத்துல. என் பேரு சாலமோன், என் பேரு தாவீது, என் பேரு கோலியாத்து, என் பேரு மரியாள், என் பேரு என்னென்னவோ நம்ம சொல்லலாம். ஆனா முந்தினோர் முந்தினோர். அப்ப நாம் செய்யணும் என்ன செய்யணும்? அந்த சுதந்திர ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஏசாண்டவர் சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியாக வாங்க. விசாலமான வாசல் நினைச்சுன்னு போறதெல்லாம் உங்களை எடுத்து கொண்டு போய் சேர்த்துருவோம், இடுக்கு கொண்டு போய் சேர்த்து. நீங்க இடுக்கமான வாசல் வழியை வாங்க, கடவுள் உங்களை விசாலமான தேசத்துல கொண்டு போய் விடுவார். அதனால்தான் யோவான் 14:1 முதல் 6 வசனங்கள்ல எப்பொழுதும் மரண நேரத்திலும் நினைவு நாள் ஜெபக்கூட்டங்கள் நம்ம வாசிக்கிற அந்த பகுதியை, நான் உங்களுக்காக ஒரு போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன், அந்த ஸ்தலத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை எண்ணத்துல சேர்த்து கூட்டி சேர்க்கிற கடவுள் நம்மை மன்னித்து மீட்பின் பிள்ளைகளாய் இந்த அழிவுக்குரிய வாழ்க்கையின் மக்களாக அல்ல, ஒரு விடுதலையின் வாழ்க்கையின் மக்களாய் மேசியாவின் இறுதி நாட்களிலே அதை நமக்கு செய்ய போகிறார். 2 காரியங்களை நம்மை விட்டு அகற்ற போகிறார். அது என்னென்ன 2 காரியங்கள்? வரிசைப்படுத்துகிறார். வஞ்சனை, கள்ள மேசியாக்கள், போர்கள், போரினுடைய அடையாளங்கள், விசுவாசிகள் துன்புறுத்தப்படுதல், ஒழுக்கக்கேடுகள், பொருள் நாட்டம், இவ்வளெல்லாம் இருளான காரியங்கள் அகற்றப்படுகிறது. மாறாக ஒரு ஒளிமயமான மீட்பின் வாழ்க்கையை கடவுள் நமக்கு தரப்போகிறார். அது ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேறுகிற ஒரு நாளாக இருக்கும். அங்கே இறைவன் தருகிற ஆளுகை, சமாதானம், மீட்பு, சந்தோஷம், இறைவனே நம்மை ஆளுவார். எப்படி ஆரம்ப காலத்தில் இஸ்ரவேல் மக்களை கடவுள் ஆளுகை செய்தாரோ அதை போல அவர் ஆளுகை செய்ய போகிறார் என்பதை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். எனவே இறைவனுடைய மகிமையின் மக்களாய், அவருடைய மகிமைக்கான மக்களாய் நாம் இந்த உலகத்துல அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா? நாம கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா? எல்லாம் அமைதியாகிறீங்க. நாம கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா? இஸ்ரவேல் மக்களா? நீங்க இஸ்ரவேல் மக்களை தானே கடவுள் தனக்கென்று தெரிந்து கொண்டார். கரெக்டா சொல்லுங்க. நீங்க இஸ்ரவேல் மக்களா? யூதர்களா? எபிரேய மொழி பேசுறீங்களா? எங்க எருசலேமில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர்களா? எங்க மூதாதைகள் எருசலேமில் இருந்தாங்களா? பெத்லகேத்தில் இருந்தாங்களா? ஆமா, ஆம்பூர் பெத்லகேத்தில் இருந்தாங்க. அது இல்லை. அப்ப நாம் யாரு? பிற இனத்து மக்களாயிருந்த நம்மையும் கடவுள் அழைத்து தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்டார். நாம் அவரை அண்டி சேர்ந்தோம். இதுக்கு யார் காரணம்?
சீடர்கள், முன்னாள் மிஷினரிமார்கள், நமக்கு முன்பாக வாழ்ந்து சென்ற இறை ஊழியர்கள், அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவுடைய மன்னிப்பின் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நாம் இன்றைக்கும் பின்பற்றி கொண்டு வருகிற பொழுது இறைவனுடைய வீட்டில அழியாத வீடு, நித்திய வீடு, அது சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கிற வீடு, இறைவனை புகழுகின்ற ஒரு இடமாக அது மட்டும் இருக்கும். மனிதனை புகழ்கின்ற இடமாக அது இருக்காது. நாம் இந்த உலகத்துல வாழ்வதற்கு மனிதனை புகழலாம், ஆனால் இறைவனை புகழ்வதுதான் அழியாத வாழ்க்கையை நமக்கு தரும். அந்த வாழ்க்கைக்கு நம்மை கடவுள் தெரிந்தெடுத்து இந்த உலகத்தின் அனைவரையும் ஒரு இடத்துல சேர்க்கின்ற இடத்துல நம்மையும் அவர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. இதுல நம்முடைய பகுதி என்ன இருக்கு? நம்முடைய பகுதி ஏதாவது இருக்கா? இதுல நம்முடைய பகுதி எதுனா இருக்கா? நான் இல்லை, நான் எதுவுமே இல்லை, எல்லாமே அவர் தான். அதனால என்னை அழைத்தும், என்னையும் அழைத்தும், எனக்காகவும் மறித்தும், என்னுடைய வாழ்க்கையும் நித்தியமான வாழ்க்கைக்கு இணைத்து கொண்ட எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பில கிறிஸ்துவின் வழியாக நாம் ஐக்கியப்பட்டு வாழ்வதற்கு இந்த நாளின் செய்தி நமக்கு துணையாக இருக்கட்டும். அந்த வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி இறைவனை மட்டுமே மாட்சிமைப்படுத்தி வாழ தூய ஆவியானவர் நம்மை சக்திப்படுத்தி விளையாட்டு காப்பதாக. ஆமீன். எல்லாத்துக்கும் மேலான தேவ சுமாரம் நம் இறுதிகளில் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமீன். ஸ்தோத்திர பலியை நாம் பாடுவோம்.